நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 10ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 7 மணி. ஈரானுக்குள் தரைப்படையை அனுப்புவதற்கு தற்பொழுது ட்ரம்ப் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். நெதன்யாகு எவ்வாறாவது ட்ரம்பை முழுமையாக ஈரானுக்குள் சமாதி கட்ட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனெனில் ட்ரம்பினுடைய தரைப்படை ஈரானுக்குள் நுழைந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும் என்று இராணுவ வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனெனில் ஈரானுடைய தரை அமைப்பு வித்தியாசமானது. மலைகளும் மலை சார்ந்த இடமாக இருக்கிறது. ஏற்கனவே ஈராக்கில் அவர்கள் பட்ட அனுபவம், வியட்நாமில் அவர்கள் பட்ட அனுபவம், ஆப்கானிஸ்தானில் அவர்கள் பட்ட அனுபவம், சிரியாவில் அவர்கள் பட்ட அனுபவம், தொடர்ச்சியாக குண்டுகளால் துளைத்தபடி அவர்கள் பல ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர்கள் இறந்து போய் நாட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். மீண்டும் ஒரு 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 விஷ பரீட்சையில் ட்ரம்ப் முயலுகின்றார். ட்ரம்பை இயக்குவது நெதன்யாகு தான் இயக்கி கொண்டிருக்கிறார். ட்ரம்பை விட்ட வேறு யாரும் ஈரான் மீதான தாக்குதலுக்கு தயாராக இருக்கவில்லை. ஆகவே ட்ரம்பை பிடித்து எவ்வாறாவது நெருக்கி காசு கொடுத்து, ஏனெனில் லொபி, யூதர்களுடைய லொபி அமெரிக்காவில் பில்லியன் கணக்கான பணத்தை முதலீடு செய்கின்ற, காசு கொடுக்கின்ற ஒரு லொபியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய ஆட்டத்திற்கு ட்ரம்ப் தற்பொழுது ஆடிக்கொண்டிருக்கின்றார். தரைப்படையை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை பற்றி அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய தோல்வியிலும் மிகப்பெரிய ஆபத்திலும் முடிய போவதாக இராணுவ ஆய்வாளர்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான தரைப்படைகள் வந்தாலும் கூட ஈரானிய பாதுகாப்பு படைகள் அதனை முழுமையாக எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றன என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் எந்த ஒரு நாச வேலை நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள முழுமையாக தயாராக இருக்கின்றது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. சில முக்கியமான பகுதிகளில் மற்றும் ஈரானின் அணுசக்தி திறன்களில் வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி ஊடுருவல் குறித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய வட்டாரங்கள் முழுமையாக இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த இருப்பதாகவே தெரிய வருகிறது. ஆகவே ஈரானிய பாதுகாப்பு படைகள் எந்த நிகழ்வுக்கும் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வாய்ப்புக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம். பலரை கொல்ல வேண்டும், அவர்களை கைதிகளாக பிடிக்க வேண்டும் என்று ஈரான் படைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. 20 ஆண்டுகளாக இது போன்ற ஒரு நாளுக்காக நாங்கள் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஈராக் போர், ஆப்கானிஸ்தான் போர், சிரியா போர் மற்றும் வேறு சில இடங்கள், அத்தகைய போர்களில் அமெரிக்கர்கள் எவ்வாறு தோற்றார்கள் என்பதை ஈரானிலும் அவர்கள் காண வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்கர்கள் கடந்த காலத்தில் கசப்பான அனுபவங்கள் மற்றும் அவர்களுக்கு காத்திருக்கும் கொடிய ஆபத்துகள் குறித்து அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்றும் ஈரான் அதிகாரிகள் மற்றும் இராணுவம் சொல்கிறது. இஸ்ரேல் அமெரிக்க போர் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் ஈரானுக்குள் தரைப்படைகளை அனுப்பும் யோசனையை ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் தற்பொழுது யோசித்து வருகின்றார்கள். இவ்வாறு செய்தால் தரை மட்டத்திலே போராட முடியாத அளவுக்கு அவர்கள் அளிக்கப்படுவார்கள் என்று ஈரான் சொல்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்கின்றார், முழுமையாக ஈரானை கைப்பற்றுவதற்கு இதுதான் வழி. எவ்வாறாவது தரைவழி போர்சஸை அனுப்பி அவர்களை முழுமையாக ஈரானை கைப்பற்றுவதற்கான முடிவை அவர் யோசித்திருக்கின்றார். ஆனால் இது தன்னுடைய தலையில் தானே மண்ணள்ளி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் என்று இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையிலே அமெரிக்க ஜனாதிபதி சொன்னார், ஈரானின் வெடிகுண்டு யுரேனியம் கையிருப்பை கைப்பற்ற சிறப்பு படைகளை அங்கே அனுப்ப போகின்றார் என்று ப்ளூம்பர்க் பத்திரிகையிடம் தெரிவித்திருக்கின்றார். கதிரியக்க பொருட்களை பாதுகாப்பதற்கான தொன்கணக்கில் அங்க இருக்கின்ற கதிரியக்க பொருட்கள், அதாவது யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எவ்வாறாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் யோசிக்கிறார் என்று CNN-இடம் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை, அமெரிக்காவின் தரைவழி ஊடுருவலுக்கு எதிராக தெஹ்ரான் தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளும் திறன் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைக்கு நாங்கள் போதுமான திறன் கொண்டவர்கள் என்றும் ஈரான் மண்ணில் நுழையும் எந்த ஒரு எதிரியையும் அவர்களுடன் சண்டையிடவும் அவர்களை கொல்லவும் அழிக்கவும் காத்திருக்கும் மிகவும் துணிச்சலான வீரர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள் என்று அராக்சி NBCக்கு பேட்டி அளிக்கும் பொழுது தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டன், டெல் அவீவ் இவர்கள் எவ்வாறு இதனை முடிக்கப் போகின்றார்கள்? 11வது நாளை எட்டியிருக்கின்ற இந்த யுத்தம் எவ்வாறு முடிய போகிறது, இந்த ஆக்கிரமிப்பு போர் முடிய போகிறது என்பது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது. ஈரானிய ஆயுதப்படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள், அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமித்த முஸ்லிம் பிரதேசங்கள், இஸ்லாமிய பிரதேசங்கள் மற்றும் பலஸ்தீன பிரதேசங்கள் மற்றும் பிராந்தியம் முழுவதிலும் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் உள்ள இலக்குகளுக்கு எதிராக 34வது அலை பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன. அதிக இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல் அவீவிலும் இஸ்ரேலிலும் அதிக இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன.
பல இடங்களில் ட்ரோன்களால் தாக்கியிருக்கின்றார்கள். மிடில் ஈஸ்டும் ட்ரோன்களால் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்கா தண்டிக்கப்படும் வரை நடவடிக்கைகளை தொடரும் என்று ஈரான் சொல்கிறது. இதற்கிடையில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இந்த மாத இறுதி வரை அம்மான், பஹ்ரைன், தோஹா, துபாய், டெல்-அவிவ் ஆகிய இடங்களுக்கு பறக்காது. இந்த மாத இறுதி என்ன, இன்னைக்குதான் 10ஆம் தேதி, 20 நாட்கள் 31ஆம் தேதி முடிவடையும் என்று நினைக்கிறேன். 31ஆம் தேதி முடிவடையும். ஆகவே 20 நாட்கள் பறக்காது என்று பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தெரிவித்திருக்கிறது. அப்ப போர் தொடர்பான மிக முக்கியமான காலமாக இது இருக்க போகிறது. போர் தொடர்பான பயண இடையூறுகள் தொடர்பதால் இந்த மாத இறுதி வரை அதன் மத்திய கிழக்கு விமான வழித்தடங்களில் பலவற்றை ரத்து செய்வதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அறிவித்திருக்கிறது. அபுதாபிக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் இந்த மாத இறுதி வரை நடக்காது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஈரான் சொல்கிறது, இஸ்ரேலிய செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு தளமான ஹைஃபா நிலையத்தை அடித்திருக்கிறது, தாக்கியிருக்கிறது, வெற்றிகரமான தாக்குதல். மற்றும் ஹைஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையும் குறிவைத்ததாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் அல் அன்பியா ஆயுதப்படை தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் புதிய அலை தாக்குதலின் பொழுது ஈரானிய படைகள் இஸ்ரேலில் உள்ள எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்ததாக தெரிவித்திருக்கின்றனர். ஈரானிய தாக்குதல்களில் 33வது அலையின் பொழுது எண்ணெய் கிடங்குகள் குறிவைத்திருப்பதாக ஈரான் சொல்லியிருக்கிறது. வடக்கு ஈராக்கின் குர்திஸ் பகுதியில் உள்ள ஹரீர் தளத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தலைமையகத்தின் மீது ஈரான் 5 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போரின் மையத்தில் எண்ணெய் நிலவரம் எப்படி இருக்கிறது என்றால், ஈரான் மீதான போரின் விளைவாக உலகில் எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 அதிகரித்திருக்கிறது. ஹோமோஸ் நீரிணை கப்பல் பாதைகள் ஈரான் முழுமையாக மூடியிருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேல் முக்கியமான ஈரானிய எண்ணெய் கிடங்குகளை தாக்கி இருக்கிறது. பொதுமக்களின் அழுத்தம் மற்றும் சீற்றம் இருந்த போதிலும் அனைத்து தரப்பினரும் போரை தொடர தயாராக இருப்பதாக தெரிகிறது. உலக பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அடியாக இது இருக்கிறது. இன்று இங்கே கைஸ்டமர் பிரதமர் சொல்கின்றார், இது இந்த போர் பிரித்தானியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒவ்வொரு வீடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எல்லா விலையும் ஏறிக்கொண்டு போகிறது, மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது என்று கைஸ்டமர் சொல்லியிருக்கிறார். டொரண்டோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இது தேசிய பாதுகாப்பு சம்பவம் என்று டொரண்டோ அறிவித்திருக்கிறது. டொரண்டோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது 2 பேர் பல முறை துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றார்கள். அதிகாலை 4:30 அளவிலே 8:30 GMT டொரண்டோ நகர மையத்தில் உள்ள தூதரகத்துக்கிட்ட போன நபர்கள் ஒரு வெள்ளை SUV-யில் இருந்து வெளியேறி தூதரகத்தில் ஒரு கைத்துப்பாக்கியால் பல சுற்றுக்கடை சுட்டதாக டொரண்டோ காவல்துறை தலைவர் பிராங்க் ஃபராடோ தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் மக்கள் உள்ளே இருந்திருக்கிறார்கள், இவருக்கும் காயம் ஏற்படவில்லை. இது ஒரு பயங்கரவாத நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரை கண்டிக்கும் போராட்டங்கள் கடந்த வார இறுதியில் தூதரகத்திற்கு முன்பே நடைபெற்றதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் பிரிட்டிஷ் போர்க்கப்பல் கிழக்கு மத்தியதரை கடலுக்கு புறப்பட்டது. கிழக்கு மத்தியதரை கடலுக்கு பயணத்தை ஆரம்பித்த ரோயல் கடற்படை போர்க்கப்பல் HMS டிராகன் போர்ட்ஸ்மவுத் துறைமுகத்திலிருந்து புறப்பட ஆரம்பித்திருக்கிறது என்று தகவல்கள் வருகின்றன. ஈரானுக்கு எதிரான போரின் 2வது வாரம் உள்ளூர் மோதலுக்கு அப்பால் சென்று பல விளைவுகள் தற்பொழுது உலகளாவிய ரீதியில் எட்டியிருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆக்ரோஷமாக சட்டவிரோதமாகவும் திணிக்கப்பட்ட இந்த போரில் ராஜதந்திர முயற்சிகளை சீர்குலைத்தது மட்டுமல்லாமல் சர்வதேச சட்டத்தின் அடித்தளங்களையும் சவாலுக்கு உட்படுத்தி இருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் தற்காப்புக்கான அதன் உள்ளார்ந்த உரிமையை பயன்படுத்துகிறது. பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ஒரு மூலோபாய தேவை, உயிர் வாழும் நிலைமை, ஒரு ரெட் லைன் எல்லாம் தாண்டி இந்த போர் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் முன்னர் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் போர் திணிப்பை அனுபவித்திருக்கிறது. ஈராக் போர் மற்றும் சமீபத்திய ராஜதந்திர முன்னேற்றங்கள் போன்ற கடந்த கால அனுபவங்கள் உண்மையான மற்றும் நம்பகரமான உத்தரவாதங்களை பெறாமல் மீண்டும் மீண்டும் இந்த பேரினவாத ஆக்கிரமிப்பு, அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மற்றும் பொருளாதார தடைகளின் பொழுது 2 ஆக்கிரமிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஜூன் 2025 மறக்க மாட்டீர்கள். இந்த ஆண்டு பிப்ரவரியில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது தாக்குதல். என்னன்னா, நெதன்யாகு
பேச்சுவார்த்தையை குழப்புவதற்காகவே இந்த தாக்குதலை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இப்பொழுது இருக்கிற நிலைமையில் எவ்வாறு ஈரான் தரைவழி தாக்குதல்களை எவ்வாறு முறியடிக்கப் போகிறது என்பதைத்தான் தற்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. நல்லது, மற்றும் ஒரு காணொளியில் விவரங்களோடு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.